இங்க சார் ஏதோ வித்த காட்டிட்டு இருக்க. Black coffee. Want some black coffee? Yeah. ஓவரா நாங்க திங்க் பண்ணக்கூடாது. சில விஷயங்களும் நாங்க ஹையா கவனிக்காமைய விட்டுட்டு போறது. ஒரு சட்டிக்குள்ள பியூர் சட்டிக்குள்ள தண்ணிய வச்சு சக்சஸ்ஃபுல்லா டயட் துவங்கி எத்தனை நாளைக்கு அப்புறம் 2 நாள் சாப்பிட்டாலும் என்ன நடந்தன்றது வித்தியாசம் உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கு. ஸோ இதான் இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சாப்பிட்றாங்க. ஒழிச்சு வந்து நாங்க பிடிச்சுட்டாங்க வந்துட்டு. நான் வெட்டி செய்யும் போது நான் என்ன செய்யறேன்னு நீங்க தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, என்ன வெட்ட போறீங்க? இருங்க வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இது எங்கேயாவது வச்சுட்டு வரேன். முதல்ல மரக்கறியெல்லாம் வெட்டிடுவோம். என்ன பண்ண போறீங்க? அத்தைதான் கண்டுபிடிக்க போறாங்க. அத்தைதான் கண்டுபிடிப்பாங்க. நான் என்ன செய்ய போறேன்? அவிக்க போறீங்க. மரக்கறி எப்படி அவிக்க போறீங்க? அவிக்க இல்லை, என்ன எனக்கு தெரியல. சூப்பு இல்லை ஏன்னா சூப்பு நிறைய தடவை நான் வந்ததுக்கு வச்சுட்டேன். ஸோ சூப்பு கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து செய்யாதது கண்டுபிடிக்க முடியாது. அதோட சில கண்டுபிடிச்சாலும் அந்த பீட்ரூட் வச்சுக்கிறீங்க. அப்போ எனக்கு தெரியல. இந்த கீரைகள் ஈஸியான பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு இதுதான். எல்லாரும் முட்டை போட்டு செய்ய போறீங்க. நார்மலாக எல்லாரும் செய்கிறது தான். கடைசியில் அவங்களே கண்டுபிடிப்பாங்க. ஏதாவது மா போட்டு எதுவும் செய்ய போறீங்களோ? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் ஏதோ கடலை மா போட்டு ஏதோ செய்ய. கடலை மா இல்லை, மா போட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னன்னு அவ கண்டுபிடிக்கல. இப்போ நான் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன். நீங்கள் இதுக்குள்ளே இருக்குது பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகா, கோவா கொஞ்சம், ஸ்பீனச் கீரை, பசலைக்கீரை, கேரட் எல்லாம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ எல்லாம் போட்டு வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டி வச்சுட்டேன். இந்த ரொட்டி தான் செய்ய போகிறேன். எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொட்டி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் இப்போ பிணைஞ்சி வைக்க போகிறேன். தேவையான உப்பு போட்டு வச்சு தேவையான கொஞ்சமாக தான் உப்பு போடுவேன். இதை அப்படி போட்டு தண்ணி ஊற்றி பிணைய போகிறோம். இப்போ நான் இங்கே எல்லாத்தையும் இது பால் பிடிச்சி வச்சுட்டேன். இது எல்லாம் மரக்கறியும் போட்டு ரொட்டியும் இது அப்போ ரஜ்ஜி இல்லையா? நான் ரஜ்ஜி இங்கே சார் ஏதோ வித்த காட்டிட்டு இருக்க. பட் நல்ல என்னன்னா 1 கிலோ தான் கூடியிருக்கு கணக்கு கூடையில். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்துக்கு போக போகிறேன். வீடியோ ஷூட்டுக்கு தனியாக தான் போகிறோம். போய் அந்த வீடியோ எடுத்து போடும். பேருந்து வந்து நான் ஒன்று சேலஞ்ச் செய்ய போகிறேன்னு சொன்னேன். அந்த சேலஞ்சை செய்ய போகிறேன். இதுக்கு முதல் நீங்கள் ஏதாவது வீட்டில் நேற்று ஏதோ செய்தவை அதுகள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் இப்படியே வளைக்கிடுவோம். இது எங்கே இருக்குன்ட்டு நம்ம அட்ரஸே பார்க்கல. ஸோ ஸ்காப்ரோவில் கொஞ்சம் முன்னுக்கு இருக்குன்ட்டு மட்டும் தெரியும். எங்கேன்னு ஒரு இடத்தையா ஸோ அடித்து பார்த்துட்டு விடுவோம். அட்ரஸ் போட்டா இங்கே காட்டுதுண்டா என்ன ஸ்காப்ரோ தான் காட்டுது. ஸ்காப்ரோ தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணுங்க. ஆனால் அது ஸ்காப்ரோ அட்ரஸ். ஓகே ஓகே பத்திரே வந்துடுவேண்ணா. ஓகே இப்போ இங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு வலிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கு எடுத்த வீடியோ. அதுக்கு அடுத்தது என்னோட இடத்துக்கு போகணும். இப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கால் பண்ண போகிறோம். அதை விட உடம்பை பற்றி தானுங்க பயப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்ம எல்லாருமே உடம்பு வருத்தம் பண்ணுறது சரியான கவனமாக இருக்கணுமா. சேர்ந்து வந்த பிறகு ஒன்றுமே செய்யலாதான். இப்போ வந்துட்டுது வந்த பிறகு வந்துட்டுது. ஸோ மைண்டை ஹாப்பியாக வச்சுக்குவோம். என்ன எல்லாருமே அந்த காசுக்காக வேண்டி தானே ஓடுறது. காசுக்காக வேண்டி ஓடுறது தான் பிரச்சனை. வலிக்கிட்டாச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டு நாங்களே இனி அங்கே போகிறோம். Black coffee. Want some black coffee? Yeah. That's it? That's it. Thank you. Yes, small black. Thank you. 165. Black coffee இருக்கிற நன்மைகளும் நிறைய இருக்குது. எனக்கு தெரியாது இருக்குன்னு சொல்லுவாங்க.
பட் நன்மை கணக்கு இருக்குது பிளாக் காஃபியில். ஆல்வேஸ் பிளாக் காஃபி நீங்கள் குடிக்கலாம். டபுளோட பிளாக் காஃபி நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தோணுங்க. திருந்தாடி சரி வர திருந்தாடி லைஃப் போயிடும், பறந்துடும். அடுத்தது ஸ்காப்ரோவில் தான் ஒரு இடம். ஃபியூல் விலை கூட்டிட்டுங்க 1.32. பெட்ரோல் இப்படி விலை கூட்டிட்டுது அப்பா. தேங்க்யூ. அதான் ஓவராக நாங்கள் திங்க் பண்ணக்கூடாது. சில விஷயங்களும் நாங்கள் ஹையாக கவனிக்காமையை விட்டுட்டு போகிறது பெட்டர். இப்போ வருத்தம் வந்து ஓவராக திங்க் பண்ணி கொண்டு வந்தோம்னா அது அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே யோசிச்சு கொண்டே இருப்ப முடியும், ஒரு வேலையும் நடக்காது. நீங்கள் எப்போயுமே அந்த விட்டுட்டு நாங்கள் அந்த வேலையை பார்க்குறதுக்காக வேண்டி செய்கிறதான் பெஸ்ட். எல்லாம் என்ன இது என்ன கறி? என்ன மாதிரி இருக்குடா? இது போஞ்சிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கா கறி வெட்டி போட்டு இந்த பருப்பும் என்ன இந்த கடலை பருப்பு போட்டு கறி வச்சிருக்கு. இந்த பாதி தக்காளி குழம்பு போட்டு வெள்ளை கறியா நான் சூப்பரா இருக்கும். தனியா சாப்பிடலாம், சோறு சாப்பிடாம தனியா சாப்பிடலாம். இங்கால முட்டை கறி வைக்க சொல்லி முட்டை இங்க வச்சு வச்சிருக்கா. இப்படி இப்படியா வச்சு வச்சிருக்கா. இது என்ன போட்டுனா தெரியும்? என்ன போட்டீங்க? முட்டைய அடிச்சு போட்டு 5-6 முட்டை எடுத்து நான் அடிச்சுட்டு அதுக்குள்ள தூள் உப்பு அதுவும் போட்டு மிளகுத்தூளும் போட்டு நான் இது கனகாலம் ஒரு 25 வருஷத்துக்கு மேல செய்வேன். 25 வருஷத்துக்கு மேலேயே செய்வேன். நான் இப்ப இது ஆக்கள் செய்யணும். நான் அந்த கலிக்கு ஒரு 3 வயசு அப்படி இருக்கே செய்ய தொடங்கினான். ஆனா அது சரியான விருப்பம். இது எப்படி செய்யறீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து முட்டை ஒரு இதுல ஒரு சட்டிக்குள்ள தண்ணிய வச்சு கொதிக்க விடுறது. வேந்த ஒரு கோப்பைக்குள்ள முட்டைய அடிச்சு நல்லா அடிச்சு நாங்கள் இப்ப எங்களுக்கு உப்பு தேவையண்டா உப்பு போடத்தான் வேணும். கொஞ்சம் உப்பும் அதோட மிளகுத்தூளும் போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த ஆவியில வைக்க வேணும். அந்த வைப்போம். அப்படியே அந்த சுடுதண்ணிக்கு மேல வச்சுட்டு மேல திருப்பி ஒரு தாளம் மூடிக்கலாம். மூடினா ஒரு 15 நிமிஷத்துல அந்த பொங்கி கேக்கு மாதிரி வந்துவிடும். வேண்டாம் அதை எடுத்து நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணும்னு வைக்கலாம். ஆனா உருளைக்கிழங்கும் போடலாம், மற்ற தக்காளி பழம் போடலாம், என்ன மரக்கறி விருப்பமோ அப்படி போடலாம். தனியாவும் செய்யலாம். ஆனா தக்காளி பழம் போட்டா நல்லா கிடக்கு. நான் வெட்டி வச்சுக்கிறேன். இங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம் இது உழைப்பு கொஞ்சம். ஆனா இது நல்லா இருக்கு. ஆனா அந்த குழந்தைகள் இப்ப களி பவி எல்லாம் சின்ன குழந்தையில சரியா விரும்பி சாப்பிடுங்க. அந்த சட்டிக்குள்ள கறி வச்சா இது ஒன்றும் இருக்காது. பார்க்க அந்த வடிவ வெட்டி இருக்கா. நீங்க சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கிறது. நல்லா இருக்கும். தனியா சாப்பிடலாம், தனியாவே இதை சாப்பிடலாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இப்படி செஞ்சு ஆவியில் அவிய வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம். ஆனால் இது பேரம் இன்றைக்கு நாங்க சோறு கொஞ்சம் தானே சமைக்கிறது. அப்ப இன்றைக்கு விரும்பி சாப்பிடுங்க. இப்ப அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்துட்டு இப்ப போடுறா. கடைசியில இறக்கும் போது உப்பு மிளகுத்தூள் எல்லாம் போட்டுதான் நான் இந்த ஆவியில் அவிய வச்சது. அடுத்த விஷயமும் முடிச்சுட்டு வலிக்கிற போறேன். இன்றைக்கு 2 வீடியோ அடுத்தது இன்னொரு வீடியோ எடுக்க கதைச்சு நாங்கள் இப்போ நம்ம ஒரு வரமணத்தில் போகணும். பட் நான் அதை மாற்றி போட்டேன். ஸோ வியாழக்கிழமை மாற்றியாச்சுங்க. டைம் என்னென்னா அப்போ வேற டைம் வரமணிச்சேன். ஸோ நான் போனேன்டா இந்த மெட்ட ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கலாம். ஸோ இங்கே அந்த மெட்ட ஒர்க்ஸ் ஒன்றும் முடியாது. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன்டா இந்த இடத்துலேருந்து வலிக்கிறப்போ ஸ்காப்ரோலேருந்து ஒரு ஷோ ஆகுது. ஸோ மோஸ்ட்லி நான் ஸ்காப்ரோ தான் வர வேண்டி இருக்கேன். ஏன்னா ஸ்காப்ரோலாம் என் கிளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் இருக்கிறால இங்கே வர வேண்டி இருக்குது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாற்ற இருக்குது. ஸோ எல்லாமே மாற்றணும். ஸோ 100 டே சேலஞ்சுன்னு தான் துவங்கினான். ஸோ இது 100 டே சேலஞ்ச் இல்லை, இது கண்டினியூஸாக எங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கான நடவடிக்கை தொடர்ந்து செய்யணும். ஸோ 100 டே மட்டும் செய்துட்டு போகணுமென்ட்டு இல்லை. ஸோ 100 டேன்றது என்னதுக்காக வேண்டி அதை ஏன் பண்ணாங்கன்னா, ஸோ 100 டே அன்றைக்கி ஒரு கண்டினியூவாக ஒரு விஷயத்தை செய்தோம்னா நாங்கள் அதை பழக்கப்படுத்திக்கலாம்ன்றக்காண்டி தான் அந்த 100 டேன்ற ஒரு விஷயத்தை நான் துவங்கினேன். ஸோ இதோட 2வது ஃபெயிலியர். ஸோ முதல் தரம் ஒருக்கா February துவங்கி ஃபெயிலியர் ஆகினது. இது 2வது ஃபெயிலியர். ஸோ 3வது தான் பார்க்க வேணும் இப்போன்றது. ஸோ மறுபடியும் ஷோவா பார்த்தீங்கன்னா சாமான்
இப்போ வலிக்கிட்டாங்க ஒரு வாட்டி மீட்டாக நோக்கிட்டு போகிறதுக்கா சாப்பாடு ஏதோ எக்கை வச்சு அவிக்கவையாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கிறேன். நான் வெளியில் போய் வந்தேன். நெஞ்சாலும் மிரக்கறி கொஞ்சம் சோறு நான் இல்லை, நான் ரெண்டாக போகிற தான் செய்திருப்பேன். எப்படி இருக்கான்னு சொல்லட்டான். நல்லா தாங்கடா, இது நல்ல கறி தானே, வாக்கு இது நல்லா கறி வைக்க தெரியும். என்னென்னு வச்சவான்னு காட்டுனீங்களே, இது என்ன மஞ்சள் பருப்பு எல்லாம் போட்டு? அது என்ன அது மஞ்சள் பருப்பெல்லாம் போட்டு என்னன்னு கேட்குறேன். 1 கிலோ கூடி விடணுங்க. 3 நாள் 2-3 நாள் வச்ச அலப்புறையில் 3 கிலோ கூடி விட்டேன். என்ன 1 கிலோ கூடி விட்டேன். ஸோ ஸ்கூல் அபிஸ்டெல்லாம் பிக்கப் பண்ணி கொண்டு வரப்போ போய் எந்த குளிர் இல்லை தான் நடந்து வந்தால் நல்லதான். இந்த நாள் இந்த ஹேர் கட் பண்ண கூட்டி கொண்டு போகணும். அதனால் அந்த தலைமையில் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. இதெங்க வலிக்கிடையில அங்கே 2 பேர் கல்லர் தான் நிற்கணும். எங்க வலிக்கிடை நம்ம எங்க இப்ப வலிக்கிடை நாம் எங்க என்ன மழை மறைச்சு ஏறப்ப என்ன முகாருக்க எங்க வலிக்கிட்டாச்சு, எங்க வலிக்கிட்டாச்சு நடக்க அப்போ மெல்லியாக்களுக்கே வருத்தம் பெறுது. நாங்கள் எல்லாம் சொல்லணும் மணிக்கறி என்று. மணிக்கறி வச்சு நான் சாப்பிட்டு பாரு குடிக்கிறாங்க. இப்போ நான் படியா தான் வந்துட்டேன். அது சாப்பாடு கூட சாப்பாடு சரியா அவன் வர்றான் இல்லை மோம்பட்டு முடிவோட்ட எல்லாம் மலை பச்சை மலை தானே பார்த்துருப்பீங்க. இங்கே ஸ்னோ மலை மலை மாதிரி அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. பண்ணுறேன்னா இங்கேருந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். இங்கே இதில் வந்து சின்ன பிள்ளையெல்லாம் வந்து விளையாடிவிடும் ஈவினிங் டைம். இப்போ யாரும் வரையில. இப்போ நாங்கள் 2 பேரும் அப்படியே வாக்கிங் வந்தோம் இந்த ஏரியாவில். வாக்கிங் வந்துட்டு அத்தை வேற எங்கே போகிறோம்? நடக்கிறோம். அப்படியே நடந்தே போக போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டயட் துவங்கி எத்தனை நாளைக்கு பிறகு ஜிம்முக்கு போகிறேன்? அதிசயம் ஒரு கிழமைக்கு மேலே ஆகி அடுத்த திங்களில் புதன் செவ்வாய் எல்லாரும் 3 நாள் 10 நாள் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டு எடுத்ததுக்கு இன்றைக்கு ஜிம்முக்கு போகிறோம். ஜிம்மு போனாலே காணும். ஆனால் என்னென்னா இந்த கிழமை ஒரு 4 நாளே தொடர்ந்து ஜிம்முக்கு போன மட்டும் டாக்கெட் இருக்குது. சரியான கஷ்டம். அதனால் 4 நாள் தொடர்ந்து போகிறோம். கிலோ உண்மையாகவே குறைஞ்சது ஒன்று கேட்டால் குறைஞ்சது நல்லா குறைஞ்சது 1 கிலோ ஏற்றி போட்டேன். நாளைக்கு அந்த பழைய கிலோவுக்கு வந்துடுவேன்ட்டு நினைக்கிறேன். அந்த 2 நாள் சாப்பிட்டாலும் என்ன நடந்ததுன்றது வித்தியாசம் உங்களுக்கு இப்போ விளங்கிருக்கு. ஸோ இதான் இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சாப்பிட்றாங்க. ஸோ இதை சாப்பாடு தான் முக்கியம். 100% இல்லை, ஒரு 80% 70% சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் ஜிம் ஒர்க் அவுட் எல்லாமே. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அடுத்த முறை செக் பண்ணிக்க. இந்த ஹை என்றெல்லாம் சொல்லக்கூடாது, லோன்னு சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களோட பாடி வேறு லெவலில் மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஓகே, இங்கே அண்டு வந்தது இன்றைக்கு தான் திருப்பி வந்திருக்கு. இந்த சின்ன நாள் வந்த நான் அன்றைய தான் சும்மா போய் ரன் பண்ணிட்டு வரப்போம். ஃபிட் 4 legs தான். ஃபிட்டு 4 legsண்டா நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம் குறைஞ்ச காசில். நீங்கள் தான் சொன்னி கூட அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ போய் உடம்பு குறைப்போம். வீடியோ எடுக்க அடிக்க போகிறாங்க. இங்கே ஆள் ரன்னிங் உடம்பு குறையா போகுது. இன்றைக்கு ஓடி படாரங்க. குயிக் ஸ்டார்ட். ஆனால் இது குறையும். ஆனால் இங்கே அவ்வளோ க்ரௌட்டாக கிடக்கு. ஜிம்முக்கு இவ்வளோ பேர் வரையிடும் பார்த்தீங்களோ. படிக்கிறோம் நாளைக்கு வித்தியாசமான டைம் நான் தருவோம். உள்ள சொன்னோம் ஃபுல் க்ரௌட். நான் கதைக்கு வந்து எனக்கு தெரியும். ஓகே, ஜிம் வந்து திருப்பி வெளியில் வந்தாச்சு. கொஞ்சம் 10 நிமிஷம் ஓடியே மனுஷரை சாவடிக்குதுங்க. பட் ஓகே, ஜிம்முக்கு இன்றைக்கு 12 பேரில் வந்துட்டேன். உள்ள சரியான க்ரௌடு. நாங்கள் நினச்சதை விட
பயங்கர க்ரௌடு. ஜிம்முக்கு போல பேர் வரையினம்ன்றதுன்னே தான் தெரியும். ஒரு மிஷினுமே இல்லை, ஒன்றுமே. சும்மா நடக்கிற மிஷினில் சும்மா லைட்டாக நடந்துட்டு ஒரு 120 கலோரி கிட்ட குறைச்சிட்டு போகிறேன். ஸோ இது இல்லை, ஜிம்மு வந்து அரை மணி தேரமாவது கட்டாயம் பேர் செய்யணும். அது வந்தது இது என்ன தலைமை வெட்டவன் இல்லையா? 30 தலைமை விட்ட போகிறேன். 100 கலரி சக்ஸஸ்ஃபுல்லாக குறைச்சாச்சு. சரி, ஆனால் வேர்க்குது பார்த்தியோ? வேர்க்குது தான். ஆனால் அது கொஞ்சம் நல்ல எங்கடக்கா கலரி டப்பு டப்புன்னு குறையும். இப்போ நல்லா அங்கே நிற்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் சரியான க்ரௌடுங்க. உண்மையாக வேர்த்து கொண்டு இந்த குளிருக்கு வர இந்த குளிர் நல்லா இருக்கிறேன். இப்போ இனி ஆசை வரும். பெண்டைக்கு போய் நாங்கள் காடை காய்காலை முறிஞ்சு போட்டு வேலை போட்டு வந்தோமோ, நாளைக்கும் பக்கமே போக மாட்டோம். இப்பயே கால் முறிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்படின்னு இது லைட்டாக இது வந்தால் அதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாக க்ரௌட். நான் நாளைக்கு வேற டைம் தான் நான் யோசிச்சுநான் என்ன இந்த இடம் தான் கிடக்கு. ஒருவேளை பின்னுக்கு பெரிய இடம் கொண்டு பார்த்தா பின்னுக்கும் பெரிய இடம் இல்லை, சின்ன இடம். இன்னும் சரியான சின்ன தான். பட் ஓகே, ஓரளவு ஜாக்கெட் கொண்டு வந்து நான் தெரியலையே கொண்டு. ஸோ இன்றைக்கு ஜிம்மு போயிட்டான்ற ஒரு விஷயம் ஒன்றும் வீடியோவில் எடுக்கலாம். அங்கே எடுக்கிற மாதிரி இல்லை, சரியான க்ரௌடால் வீடியோவில் எடுக்க. ஒரு நாளே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவரோட அந்த பொடியன் நல்ல பழக்கமாக இருந்தவனான்ட்டு அவனோட கதாச்சி போட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நல்ல என்ன மாயிண்டு அந்த பொடியன் அவரை நிற்கிற உள்ள உடமான பொடியன் நல்லா நல்லா கதைச்சவன அவனோட கதாச்சி போட்டு ஜிம்மில் வீடியோ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மார்னிங் போல் வந்து ஒரு ஆக்கள் 2 கிழமைக்கு முதல் 2 கிழமைக்கு ஷாப்பிங் பண்றேன். முந்த நாள் 2 கிழமைக்கு ஷாப்பிங் பண்றேன்னு போனாங்க. முந்த நாள் இப்போ பார்த்தா இங்க வந்து நிக்கிறேன். திருப்பி ப்ரோஸ்கோ நிற்கிறேன். பா நீ பாத்தீங்களா, எங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அம்மாலாம் பிரச்சனை. ப்ரோஸ்கோ வந்துருக்கு. ப்ரோஸ்கோக்குள்ள ஒழிச்சு போய் சாமான் பண்ணி கொடுக்கலாம். என்ன பிளான்? நேற்று முந்த நாள் தான் ஷாப்பிங் பண்ணுவேன், இப்போ திருப்பி ஷாப்பிங். வாக்கிங் வந்ததையோ தும்பு தெரியோட ரொம்ப நிறைய பண்ணி கொண்டு ஷாப்பிங் பண்ண வந்தது. வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்த நீங்க நடக்கோ ஒழிச்சு வந்து நாங்க பிடிச்சுட்டாங்க வந்துட்டு. நாங்க 100 கலருக்கு குறைச்சி போட்டு வந்திருக்கிறோம். நீங்க என்ன பாக்குறீங்க? சும்மா நடக்கிற பேர்ல வாக்கனே சில வழி காட்டி இது வராது. நடக்க விட வந்து நாங்க உள்ளுக்கு அங்கால குடிரன்ட்டு அப்படியே பில் வந்து பில் $40 நடக்குதுல்ல. பிள்ளைக்கார கடையில விழா கூட தமிழ் எல்லாமே $40 என்னடா பண்ணி ஒன்றும் வேண்டாது. நான் தெரிஞ்சு எங்களை பார்த்து மோட்டிவேஷன் ஆகி பேர் ஜிம்முக்கு போய் நம்ம நினைக்கிறேன். என்ன போய் நம்ம என்னடா போய் நான் பகடியா சொல்றேன், நீ ஓம் பண்ற போய் நம்மடா ஜிம்மு போயில சாப்பாடு டயட் இருக்கலாம். 100 கலரு குறைச்சிட்டு வந்தாலும் உனக்கு எப்படி இருக்கு, பெருமையா இருக்கோ இல்லையா? ஆனா கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷா 100 கலர் என்றது சும்மா இல்ல, பெரிய இது தெரியுமா? அந்த ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. அந்த என்ன சொல்லுங்க, அந்த ஒரு அந்த வெக்க உடம்பு வெக்கையா இருக்கிறதால குளிர்க்க வர நல்லா இருக்கு. வேர்வை வந்தது ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஜிம்மு போனா சளிகள் எல்லாம் கட் பண்ண ஆகும் போல. என்ன பாத்தியா, உனக்கு பிடிச்ச கலர்ல தும்பு தடி இருக்கும் வாங்கிட்டு வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு ஒன்றும் மயிலோட இருக்கு. இங்கே அபி ஜிம் கோட்டும் கப் எடுத்து பார்க்கலாம். காபேஜ் கப் போடுவோம். அது எரிஞ்சியா களி சப்பாத்தில் ஊற்றுனது என்ன வின்னும். இந்த இவன் ரியாக்ஷனை பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி உண்மை வின்னும். பாத்தியா களி உண்ட இதோ நாங்கள் இப்படியே கொண்டே கொடுக்கலாம். அந்த கப்போட கொடுத்தா தருவாங்களோ. என்னது ப்ளீஸ் ப்ளே இந்த அடிக்கணும்டா, இவன் அடுத்தவன் எடுத்து கிளம்பினோம். குத்துக்கரணம் அடிச்சு உள்ள போய் நம்ம சரக்கேஸில். ஓகேங்க, ஒரு மாதிரி இன்றைக்கு ஒரு பெரிய சாதனை ஒன்றை படைச்சிட்டேன். அண்ட் ஜிம்முக்கு போனால் முதல் நாளில் முக்கி ஓடாதீங்க, முக்கி இரும்பலை தூக்காதீங்க. தூக்குனீங்கன்னா நாளைக்கு நடக்க மாட்டீங்க, நாளைக்கு நடக்க மாட்டீங்க. டிப்ஸை சொல்கிறேன். சிலோ கொஞ்சம் 5 நாள் கதை பார்த்துருவாண்டா, குளிருது. கொஞ்சம் ஸ்லோவா சிம்பிளா ஸ்லோவா ஒர்க் பண்ணுங்க. ஆனா சட்டப்படி அந்த ஒரு ஃபீல் நல்லா லைட்டா. ஆனா நாளைக்கு இன்னும் தெரியல. நாளைக்கு நாங்க உங்களோட சந்திப்போம். ஒரு நாள் நடந்து வருது பாருங்க. நாங்க வீடியோ எடுக்கலன்னு திருப்பி போய் வாரா, அப்பாவே வாரா, போய் வாரா, ஏதும் தெரியா. இங்க திருப்பி தான் போய் வந்தவா. முதல் வந்து இந்த போனை எடுத்து வந்துட்டு போய் திருப்பி வந்தவா. அப்படி வடிவா இருப்பதாம், காமெடியா இருக்குமாம், ஒரு அடுக்க சொல்லி